ஒரு வழியாக மெய்வெளி சாலை கிராமத்தை வந்து பார்த்துட்டோம். பார்த்து ஃபுல்லாகவே சுற்றி பார்த்துட்டு அங்கே ஒரு கோயில் ஒன்று கட்டியிருக்கிறாங்க. அந்த கோயிலையும் போய் சாமி கும்பிட்டோம். அங்கே வந்து வீடியோ எடுக்கக்கூடாது அப்படி சொல்கிறாங்க. அதனால் அது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் வெளியாளுங்களாம் வந்தால் யார் என்ன ஏது அப்படின்னு எல்லாம் விவரம்லாம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறோம். இங்கே இருக்கிற மக்கள் மட்டும் இங்கேயே தங்கி இங்கே வேலை செய்கிறாங்க. அப்புறம் திருவிழா நடக்குமா, வெளியூர்லேயும் இப்போ உள்ள ஜென்ரேஷன் பசங்களாம் வெளியூர்லேயும் தங்கியிருக்காங்களாம். அவங்களாம் இந்த திருவிழா டயத்தில் கண்டிப்பாக வந்துடுவாங்களாம். இப்போ கூட கொடியேற்றி திருவிழா நடந்துச்சான், அதுக்கெலாம் எல்லோரும் வந்துடுவாங்களாம். அது இந்த ஊர் மக்கள் மட்டும் வந்து கலந்துக்கிட்டு திருவிழா ஒவ்வொரு திருவிழாவையும் கொண்டாடுவாங்களாம். அந்த மாதிரி ஒரு கட்டுக்கோப்பாக வாழ்கிறாங்க. எல்லாமே வந்து குடிசைதான். எவ்வளோ வசதிக்காரங்களாம் இருப்பாங்க, ஆனால் இந்த ஊருக்குன்னா அந்த குடிசை வீடு அதான் இருக்கிறதுனால தானே அந்த ஊர் வந்து இப்போ ஒரு புது எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி தலையெடுத்துருக்குல்ல. அதனால் அதே ஃபார்முலாவில் வாழ்ந்துட்டுருக்குறாங்க மக்கள் எல்லோரும். லேடிஸுங்கெல்லாம் வந்து அந்த கோயிலுக்குள்ளே போகும்போது இந்த கிறிஸ்டின்காரங்களாம் அப்படி முக்காடு போட்டுக்குவோம்ல, அது கூட போட்டுக்கிறாங்க. ஆம்பளைங்க வந்து தலப்பா கட்டிக்கிறாங்க. அதில் ஜீனியர்ஸ்னால் வந்து காவி, அதுக்கு அப்புறம் உள்ள ஜென்ரேஷன்லாம் வந்து ஒயிட்டில் துண்டு கட்டிக்கிறாங்க. அந்த மாதிரி தலப்பா கட்டிக்கிறாங்க. அப்படி இந்த ஊர் வந்து நீட்டாகவும் அமைதியாகவும், நம்ம தமிழ்நாட்டில் இப்படி ஒரு கிராமமா அப்படின்னு ஆச்சரியத்துக்கு உரியதாகவும் இருக்குது. கண்டிப்பாக இந்த சைடு புதுக்கோட்டை சைடு வரும்போது இந்த கிராமத்துக்கு வாங்க. அங்கே அந்த மெயின் ரோட்லேயே இருக்குது மெய்வெளிச்சாலை அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியுது, விளம்பரம் படுத்துகிற மாதிரி இருக்குது. 2-3 வழி இருக்குது, ஏதோ ஒரு வழியை பிடிச்சி வந்துடலாம். அப்படியே இல்லைனாலும் கூகுள் மேப்பு போட்டிங்கன்னா கரெக்டாக கொண்டு வந்து விட்டுருது. வந்து பாருங்கள், வித்தியாசமாக இருக்குது. ஒரு கிராமத்துலேயே 100 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் எப்படி வாழ்ந்தாங்களோ அந்த மாதிரி ஒரு கிராமத்து வாழ்க்கையாக இருக்குது. நல்லா இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள்.